கடந்த தேர்தல்கள்லாம் விட ஷார்ட்டர் வெயிட் தான். ஆனால் ரொம்ப நீண்ட காலம் போல் இருக்கிறது மே 4ஆம் தேதி நோக்கிய நமது வெயிட். ஆனால் இப்போது எல்லாருடைய கேள்வி யாருடைய ஆட்சி அப்படிங்கிறத தாண்டி இந்த தேர்தலில் அதிகபட்சமான கியூரியாசிட்டி திரு விஜய் மேலே நம்ம இருக்கிறத பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர் ஒரு புது ஃபேக்டர். என்ன மாதிரி அவருடைய ஃபேக்டர் ப்ளே அவுட் ஆகுது, அவர் யார் வாக்கை கூடுதலாக எடுக்கிறாரு, யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறாரு, அவர் கிங்கா, கிங் மேக்கரா, ஸ்பாயிலரா, டிஸ்ரப்டரா அப்படிங்கிற பல கேள்விக்கு விடை தெரிய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வெற்றிக்கான சூத்திரம் இதெல்லாம் கூட சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். விஜய் இந்த முறை ஒரு ஸ்பாயிலராக இருக்க போகிறாரா, கிங்காக இருக்க போகிறாரா, கிங் மேக்கராக இருக்க போகிறாரா, யார் அதிகமாக பாதிப்பார், யாருக்கு பலன் தர்றார் அப்படிங்கிறது தான் பிரதான கேள்வி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு பிரகாஷ் அவர்கள் இணைகிறார். திரு பிரகாஷ் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல் திரு ரமேஷ் பாபு அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஜேம்ஸ் மார்டின் அவர்கள், திரு விஜயுடைய ஆதரவாளர். எல்லாருமே விஜய் ஆதரவாளர் தான் நீங்கள் இல்லையா? மற்றும் திரு பார்த்திபன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மற்றும் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். முதல்ல எல்லாத்தையும் ஒரு பொதுவான கேள்வியை வைக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் பார்த்த புதிய சக்திகளை விட, நம்ம திமுக விட்டுருவோம், கடந்த சில டெக்கேட்ஸில் பார்த்த புதிய சக்திகளை விட ஒரு பெட்டர் ஓப்பனிங் திரு விஜய்க்கு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் யூ சார், பார்த்திபன் சார், பொங்கலூர் மணிகண்டன் சார் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறேன் சார். ஓகே. ஸோ ஒன்று ஒன்றா வரும். மக்கள் நல கூட்டணியோட பெட்டராக இருக்குமா? கண்டிப்பா மக்கள் நல கூட்டணியோட பெட்டரா இருக்குமா? சார் ஆஃப்கோர்ஸ் அப்படிதான் சொல்வீங்க. பொங்கலூர் மணிகண்டன் சார் கண்டிப்பா பெட்டரா இருக்குங்க. பார்த்திபன் சார் உறுதியா பெட்டரா இருக்கும். ஓகே, பெட்டரா இருக்கும், பல பேருக்கு பெட்டரா இருக்கும். சரி, கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தோட பெட்டரா சார், பெட்டரா சார் பொங்கலூர் மணிகண்டன் சார். சார் இதுவரை இருந்த வேட்பாளர் கட்சியிலேயே அதிக ஓட்டு வாங்குவார். ஓகே. ஸோ பட் நாட் அபவ் எம்ஜிஆர். திரு விஜயகாந்தை விட விஜயகாந்துக்கு கிட்டத்தட்ட மோரார்லெஸ் வருவார். பட் நாட் அபவ் எம்ஜிஆர். இங்கே டிஸ்அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் டு பிகின். விஜயகாந்தோட சற்றேறக்குறைய ஒன்றா தான் இருக்கும் அவரோட முதல் ஓப்பனிங் விட. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கூடுதலான வாக்கு சதவீதம் பெறக்கூடிய. எவ்வளோ பர்சன்டேஜில் வைப்பீங்க? அவர் வந்து கடைசியாக வந்து ஒரு 11.5% வரைக்கும் வந்தார் விஜயகாந்த் அவர். இவர் வந்து அப் டு ஒரு 15 வரைக்கும் போவார். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவர் ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததை விட டெஃபினெட்லி 3 டைம்ஸ் வருவார். 3 டைம்ஸ். ஓகே, நீங்க ஆப்வியஸ்லி அப்படி தான் சொல்லுவீங்க. 33 சொல்றாரு அவர். 33 வரும்ங்களா? பொங்கலூர் மணிகண்டன் சார் 33னா ஆட்சி தான் சார். 15 வருங்க. 15 நீங்க வைக்கிறீங்க. பார்த்திபன் சார் விஜயகாந்தோட பெட்டர் ஓப்பனிங்கா இருக்குமா? கண்டிப்பாங்க பெட்டர் ஓப்பனிங்கா இருக்கும். அவங்க வந்து மினிமம் 10%ல இருந்து மேக்ஸிமம் 30-35% வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்றாங்க சில ஏரியாக்கள்ல. அதாவது அவங்களுடைய பேர் மினிமம் அவங்களோட வீக்கஸ்ட் தொகுதிகளில் 10% ஆகும். அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் தொகுதிகளில் ரேஞ்ச் வந்து மினிமம் 10ல இருந்து மேக்ஸிமம் 35. 35னா விஜயோட தொகுதியில தான் இருக்க முடியும் இல்லையா? இட் குட் பீக் ஒன்லி பெரம்பூர் ஆர் 1-2 தொகுதிகள்ல. ஆமா ஆமா. ஓகே, உங்க வியூஸ்? இல்லை சார், 33ன்றது வந்து ஒரு எக்ஸ்பெக்டடு, பட் இட் இஸ் நாட் ஸோ. இது வரைக்கும் அவரோட கிரே ஏரியா தான் அது. 33 அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஏடிஎம்கேவையும் திமுகவையும் பின்னுக்கு தள்ளிடுவாங்க. இல்லை, அவர் சொல்கிற ரேஞ்ச் வந்து 10லேருந்து 33 வரைக்கும் சொல்லுவார். ஒரு சில கான்ஸ்டிடுவன்சியில் 10 இருக்கலாம், சில 12 இருக்கலாம், 15 இருக்கலாம், 18 இருக்கலாம், 33 வரைக்கும் போகுது அப்படிங்கிற. அதான் சார், இந்த ட்ரை கார்னர் 4 கார்னர் கண்டெஸ்ட்டில் 33ன்றது வந்து வினிங். கரெக்ட். அவர் சொல்கிறார் பெட்டர் வந்து 33ன்றது. பெரம்பூரில் வராதா? நீங்கள் உங்கள் தொகுதி தான் அது. பெரம்பூரில் கூட கஷ்டம்தான் சார். 33க்கெலாம் வர்றதுன்றது இட் இஸ் ஸ்டில் நாட் கன்ஃபர்ம்டு. ஓகே, இதையும் விவாதிப்போம். விஜய் அவரோட சொந்த தொகுதியில் ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை தொகுதிகளில் அட்லீஸ்ட் ஒன்றுலையா ஜெயிப்பார் நினைக்கிறீங்களா? கடுமையான போட்டி இருக்கும். ஆனா ஜெயிக்கிறாரா அப்படின்றத நம்ம வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா 3 கார்னர் கான்டெஸ்டா இருக்கு. 4 கார்னர். பட் ஆனா வெற்றியை நெருங்குவார்னு நினைக்கிறீங்களா? வெற்றியை நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தேர்தல் முடிவு தான் சொல்லலாம். ஆனால் கடுமையான போட்டி இருக்கும். உங்க பதில் தெரிஞ்சது தான், பொங்கலூர் மணிகண்டனுடைய பதில் தெரிஞ்சது தான். ஸோ பார்த்திபன் சட்டை கருத்து கேட்போம். விஜய் அவருடைய தொகுதியில் ஜெயிச்சிருவாரு. உங்க கொஸ்டின்
விஜய் அவருடைய தொகுதிகளில் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறீங்களா? தொகுதிகளில் பெரம்பூர்ல உறுதியா ஜெயிச்சிருவாரு. திருச்சி கிழக்குல என்னால உறுதியா ஜெயிப்பாரான்றது சொல்ல முடியல. ஓகே, இப்போ வந்து ஒரு கன்சென்சஸ் என்னன்னா, முன்னெப்போதும் ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் இந்த ரீசெண்ட் ஒரு அதிமுக எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு வந்த டெக்கேட்ஸ்ல ஒரு புதிய சக்தி பெற ஓப்பனிங் விட விஜயோடைய ஓப்பனிங் பெட்டரா இருக்கும்னு சற்றேறக்குறைய எல்லாரும் ஏத்துக்கிறோம். சார் அதில் ஒரே ஒரு திருத்தம், சிரஞ்சீவிக்கும் இதே ஓப்பனிங் இருந்தது. பாயிண்ட் டேக்கன். அது நாட் நெசசரிலி வின்னிங். ஸோ அதில் கன்சென்சஸ் இருக்கு. ஆனால் இப்போ இப்படி எடுக்கும்போது யார் வாக்குகளை கூடுதலாக பாதிப்பார் அப்படிங்கிற கேள்வியும் வருது. பார்த்திபன் சார், நீங்க தொடங்கி. இது வந்து 4 பேர் 4 விதமான ஒப்பீனியன் சொல்றாங்க. இது நம்ம அகிரா குரோசோவாவுடைய ரஷோமான் படம் மாதிரி தான். 4 வெர்ஷன் இருக்கு. திமுக காரங்க அவங்களுக்கு சாதகமா ஒரு வெர்ஷன் சொல்லுவாங்க, ஏடிஎம்கே அவங்களுக்கு சாதகமா ஒரு வெர்ஷன் சொல்றாங்க, டிவிகே அவங்களுக்கு சாதகமா ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. இது இல்லாம ஒரு 4வது வெர்ஷனும் ஒன்று சொல்றாங்க. ஆனா இந்த 4வது தான் தெரியும். இல்ல இது எல்லாமே இப்போ இவங்க 3 பேருமே தனிப்பணியா இப்ப திமுக ஆட்சி அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லும், அதிமுக ஆட்சின்னு ஒரு தரப்பு சொல்லும், இல்ல நாங்க தான் சிஎம் அப்படின்னு விஜய் தரப்பு சொல்லுது. இது இல்ல ஒரு ஃபிராக்சர்டு மேண்டேட், இதுல யாராவது 2 பேர் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கணும்னு ஒரு 4வது தரப்பு சொல்லுது. அதுதான் 4வது வெர்ஷன். சோ இந்த 4ல எது நடக்கும்ன்றது 4ஆம் தேதி தான் நமக்கு உறுதியா தெரியும். ஆனா இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறது என்ன, ஓட்டு போட்டவங்க கிட்ட எல்லாம் பேசினதுல இருந்து அப்படின்னா, நம்ம எல்லாம் இனிஷியல் டேஸ்ல எதிர்பார்த்ததை இல்ல கணிச்சதை விட அவங்க வந்து பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு இது வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆனா ஆட்சி அமைப்பாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. விஜய் சிஎம் ஆவாரா கிங் ஆவாரா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 0.001% கூட கிங் மேக்கரா இருக்கணும்னா கூட he should hold seats இல்ல. அந்த சீட் கன்வர்ட்டபிலிட்டி நிறைய இடங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 10-15 இடங்கள் இருந்தா தான் you can play the king maker. இப்போ அடுத்து அந்த பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. அதாவது நிறைய இடங்கள்ல அவங்க வந்து நம்பர் 2 பிளேஸ்க்கு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொகுதிகளில் டிவிக்கே 2வது இடத்துக்கு போகும். அப்போ 3வது இடத்துக்கு சில இடங்கள்ல திமுக 3வது இடத்துக்கு போகுது, சில இடங்கள்ல அதிமுக 3வது இடத்துக்கு போகுது. இதுல யூனிஃபார்ம் எஃபெக்ட் இல்லையா? திமுகவை தமிழ்நாடு முழுக்க கும்மிடிப்பூண்டில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்பாயில் பண்றது, இல்ல அதிமுக ஒரே மாதிரி ஸ்பாயில் பண்றதுங்கிற எஃபெக்ட் இல்லையா? இல்ல ஏன்னா அது வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு அலையோ இல்ல திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அலையோ வீசல. அதே மாதிரி அதிமுக கண்டிப்பா ஆட்சிக்கு வரணும்னு ஒரு அலையும் இல்ல, அதிமுக வரவே கூடாது அப்படி திமுக சொல்லுவாங்களே இவங்க அடிமை கட்சின்னு, அந்த மாதிரி மனப்பான்மையும் இல்லை. இது ஒரு மாதிரி வேவ் இல்லாத, ஆனா விஜய்க்கு ஆதரவு அப்படின்றது இருக்கு, அது ஒரு பெரிய சுனாமி அளவுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு சிச்சுவேஷன்ல நம்ம எலெக்ஷனை சந்திச்சிருக்கிறதுனால அது ஒவ்வொரு இடத்துல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள பாதிக்குது. ஒரு இடத்துல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள பாதிக்குது. ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மேல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அங்க இருக்கு. இவர் தாங்க காலங்காலமா இருக்காரு, எனக்கு ஒண்ணுமே செய்யலங்க, அது திமுக காரரோ அதிமுக காரரோ. அப்போ அவருக்கு எதிரான ஒரு மைண்ட் செட் இந்த விஜய் ஆதரவு கூட சேரும்போது அது ஆப்வியஸா ஒரு டெஃபினிட்டிவ் கன்க்ளூஷன் கொண்டு முடியுமா? ஒரு உதாரணத்தோட கேட்கிறேன். சென்னையில திமுகவை அவர் கூடுதலா பாதிக்கிறார், கொங்கு மண்டலத்துல அதிமுகவை கூடுதலா பாதிக்கிறார், இல்ல சேலத்துல அதிமுகவை கூடுதலா பாதிக்கிறார்னு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு முடியுமா? அப்படிதான். இப்ப சென்னை, இப்ப உதாரணத்துக்கு சென்னையில திமுக இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதிமுக 16க்கு 16 திமுக தான் வச்சிருக்கு. அந்த இடத்துல இவங்க வாங்குற ஓட்டு திமுகவை தான் பாதிக்குது. அப்ப திமுகவை பாதிக்கும் போது 2 ஆப்ஷன். ஒன்னு, திமுகவை பாதிச்சு இவங்களே எம்எல்ஏவா ஆகணும், சீட்டா கன்வெர்ட் ஆகணும். இல்லைன்னா இவங்க குறைக்கிற அந்த 20,000-30,000 ஓட்டுனால அதிமுக மேல போய் அவங்க வந்து வின் ஆகணும். இதுதான் சென்னையில. சோ சென்னையில இவங்க வந்து அதிமுகவுக்கு உதவி பண்றாங்க. ஆனா கொங்குல இதே மாதிரி இதே விஷயம் அதிமுகவுக்கு எதிராக நடக்குது. அங்க அதிமுகவை சரிச்சு திமுகவுக்கு எட்ஜி கொடுக்கறதுக்கு டிவிக்கே ஹெல்ப் பண்ணுது. இதுல எக்ஸெப்ஷன் யாரு அப்படின்னா, எங்க எது நடந்தாலும் என் தொகுதியை நான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் திமுகலயும் இருக்காங்க அதிமுகலயும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் தொகுதி அது வந்து ரோபஸ்டான தொகுதி. அவங்க தங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, மக்கள் கூட இருக்கிற டெய்லி அவங்க கூட கலந்து பழகிற தன்மை, இதன் மூலமா அவங்க தங்களோட தொகுதியை தக்க வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லாதவங்க வெறும் கட்சியும் சின்னத்தையும் தலைமையும் மட்டும் நம்பி இருக்கிறவங்க தாவேக அலையால தாக்கப்படுறாங்க. இல்ல, இப்ப உங்களோட ஒரு பிரமிஸ் மட்டும் சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல எந்த பார்ட்டி வீக்கஸ்டா உங்களை அதிகமா பாதிச்சிட மாட்டாரு, அந்த ஓட்டு தான் லூசா ஈஸியா வெளியில விலகும் போகும். சென்னையில சில இடங்கள்ல இது என்னன்னா
கரெக்ட். அது என்னன்னா சேஞ்ச் வேணும், இப்ப இருக்கிறது வேண்டாம், மாற்றம் வேணும்ன்றதுதான் இந்த டிவிகேவுக்கு ஆதரவா இருக்கவங்க எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாற்றம்ன்றது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது. இப்ப என் தொகுதியில தொடர்ந்து எம்எல்ஏவா அதிமுக காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆர்பி உதயகுமார் 3 முறை தொடர்ந்து அங்கேயே இருக்கார். ஆட்சி இருந்தாலும் அவர் தான் எம்எல்ஏவா இருக்கார் 3 முறைன்னா, ஆர்பி உதயகுமாருக்கு எதிராக ஒரு மனநிலை, அதிருப்தி மனநிலை அங்க உருவாகுது. அப்போ அந்த அதிருப்தியான ஆட்களுக்கெல்லாம் அவங்க போய் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, அவங்க காலங்காலமா அதிமுக போட்டாங்க, இப்ப திமுக போட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றா டிவிகே கிடைச்சிருக்கு. இப்ப டிவிகேக்கு போய் ஓட்டு போடுவாங்க. பிரகாஷ் சார், கூடுதலா ஒரு கட்சி அவர் பாதிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு அணியை பாதிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இப்போ அவர் சொல்றாரு ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருந்தால் அவர் போய் புல்டோஸ் பண்ணுறாரு, இடிக்கிறாரு, பார்த்திபன் சாரோட கமெண்ட் அப்படிலாம் இல்லை சார். இப்போ ஒரு இடத்துல 1000 ஓட்டில் திமுக ஜெயிச்சிருந்தா அந்த இடத்துல இவர் 3000 ஓட்டு அதிமுகவை பிரிக்கிறாருன்னு வைங்களேன். 3000 ஓட்டு அதிமுக அது போகுதுன்னா திமுக பெட்டர் ஆகும். ஒரு இடத்துல 1000 ஓட்டில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்துன்னா இவர் வந்து 3000 ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டை டிஸ்ட்ராய் பண்ணுறாரு அந்த இடத்துல அப்படின்னா ஏடிஎம்கே ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்டா திமுகவை கூடுதலாவோ இல்ல அதிமுகவை கூடுதலாவோ பாதிக்கிறாரு இல்ல உதவுறாருன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவை மிக கூடுதலாக பாதிக்கிறாரு. எப்படி அந்த கன்க்ளூஷன்? ஏன்னா இருக்கிறதுலேயே வீக்கஸ்ட் லிங்க் அவங்க, நீங்கள் கேட்ட கேள்வி தான். வீக்கஸ்ட் லிங்க்கு வெளியில் கிடக்கக்கூடிய அதர் தென் மேக்னெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இரும்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் வந்து அதிமுகவை தான் பெரிய அளவுக்கு பாதிக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, டிஎம்கே வந்து கம்மிங் வித் அ ஃபார்மடபுள் அலையன்ஸ், 26 பார்ட்டிஸோட அலையன்ஸோட பிளேயிங் த டெவில்ஸ் அட்வொகேட். ஏடிஎம்கே ஹஸ் நத்திங் டு லூஸ். அவங்க வந்து ஒரு பேர் மினிமம் நாடாளுமன்ற தேர்தலையே பார்த்துட்டாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு இழக்கிற கோர் ஓட்டர்ஸ் இருக்கு இல்லையா, மைனாரிட்டி ஓட்ஸ், பெண்கள் ஓட்ஸ், இளைஞர்கள், இந்த செக்ஷன் எல்லாம் அவர் குறி வைக்கிறார். ஸோ டிஎம்கே ஆல்சோ ஹேஸ் டு லூஸ். மைனாரிட்டி ஓட்டில் ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கலை. தெர் இஸ் நோ மேஜர் ஷிஃப்ட் இன் மைனாரிட்டி. அதே மாதிரி 2 மைனாரிட்டிஸ்லையுமா? 2 மைனாரிட்டிஸ்லையும் ரொம்ப மேஜர் ஷிஃப்ட் ஒன்றும் இல்லை. தெர் இஸ் ஷிஃப்ட், கொஞ்சம் மீகர். அதே மாதிரி பெண்கள் ஓட்டுக்களில் எல்லாரும் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து பெண்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கு எதிராக மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வருது. அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே அங்கே ஷிஃப்ட் கிடையாது. ஸோ இளம்பெண்களில் கூடயா? இளம்பெண்கள் இருக்கலாம், அதான் நான் சொல்கிறேன். பெண்களில் சார் 18 to 21 வந்து நாங்கள்லாம் கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க. 18 to 21 வந்து நாங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுப்போம்னா, 100 ஓட்டு கருத்து கணிப்பில் நாங்கள் எடுக்கிறோன்னா அதில் 10% தான் அவங்க. ஏன் அவங்க நிறைய ஓட்டு போட மாட்டாங்கன்னா இல்லாட்டி டெமோகிராஃபியில் அவங்க பர்சன்டேஜ்? அவங்க பர்சன்டேஜ் வந்து அந்த இதுலேயே ஓட்டர் லிஸ்ட்லேயே 10% தான் இருக்கும். அந்த 10% வந்து ஃபுல்லாகவே விஜய்க்கு வந்ததுன்னு எடுத்துக்கிட்டா கூட ஃபுல்லாலாம் வராது விஜய்க்கு, ரைட்டா? டிஎம்கே ஓட்டு இருக்கும் ட்ரெடிஷ்னல். என்னன்னா ஓக்கல் இவங்க ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது என்னன்னா, நாங்கள் விஜய்க்கு போட்டோம் அதையும் நம்ம பார்க்கணுமா பார்த்திபன் சார்? நம்ம மற்றவங்கள்ட்ட விரிவாகணும்னு நினைக்கிறேன். இஸ் இட் த லவுடஸ்ட் ஓட்? தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டது தான் மற்ற எல்லாரையும் விட லவுடஸ்டா கேட்குது. மற்றவங்க எல்லாம் ஓட்டு போட்டு அடுத்த வெளியே பார்க்குறாங்க. இதன் சப்தம் அதிகமாக கேட்குது அப்படின்னு பார்க்குறதா? இல்லை அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்றாங்க. முதல் அதாவது பட் பிரகாஷ் சார் சொல்றதே மாறுபடுறீங்களா? கியூமுலேட்டிவா வீக்கஸ்ட் லிங்க் கடந்த தேர்தலாம் சரிவை செஞ்சுட்டு வர அதிமுகவுக்கு தான் கூடுதல் சேதாரா இருக்கும் அப்படின்னு? இல்லைங்க, அது வந்து டிஎம்கே தரப்போட வெர்ஷனா இருக்கு. நான் வந்து நாங்க பேசும்போது ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இல்ல சார், நீங்க டிஎம்கே தரப்புல எங்க இருந்தீங்கன்னு தெரியும் எங்களுக்கு. பர்சனலா போண்டா, ஐ அம் நாட் டிஎம்கே. அது வந்து இது வந்து வீக்கஸ்ட் லிங்க்ன்றது போன பாராளுமன்ற தேர்தலில் தம்பி தூக்குன ஹரி எடுத்தாப்புல. அந்த பாராளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய வீக்கஸ்ட் லிங்க் போன பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகளை தான் திமுக தோற்று இருந்தது. பாக்கி எல்லாத்துலேயுமே திமுக ஜெயிச்சிருந்தது. அதுக்குள்ளேருந்து கூட நான் வரல. போன பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தலேருந்து தான் வரேன். இப்போ இருக்கக்கூடிய இதில் வீக்கஸ்ட் லிங்க்கு அவர் எம்ஜிஆர்னு சொன்னார், புரட்சி தலைவர்னு சொன்னார், எம்ஜிஆரோட ஆட்சின்னாரு, மற்றும் பல கட்சின்னு ஏடிஎம்கேவை அண்டர்மைன் பண்ணார். அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் திமுகவுக்கு எதிரான அவருடைய ராங் நோஷனே வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை போகுது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு 4ன்னு வச்சுக்கோங்களேன். திமுகவுக்கு எதிரான வாக்கு 4. 1 தாவேகா, இன்னொன்று அதிமுக, 3வது சீமான், 4வது சசிகலா.
இவ்வளோ பேர் இருக்காங்க அண்ட் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை டிவைட் பண்ணுறதுக்கு. ஓகே பிரகாஷ் சார், யுவர் வியூஸ். சாரி பார்த்திபன் சார். சார் எனக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் உறுதியா இருக்காங்களோ, யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் விஜயால பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது தான் நாங்க எடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எங்களுக்கு கிடைக்கிற டேட்டா. இப்போ அதிமுக ஆட்சியில இருந்திருந்தால் அது அதிமுகவுக்கு பாதிப்பா இருந்திருக்கும். இப்ப திமுக ஆட்சி அப்படின்றதுனால அது திமுகவுக்கு தான் கூடுதலான பாதிப்புகளை ஏற்படுத்துது அதிமுகவை விட. ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இழக்கிறதுக்கு அதிகமா யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கு. அவங்க ஏற்கனவே போன முறை 173 தொகுதியில போட்டியிட்டு 125 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஸ்ட்ரைக் ரேட்டு 71%. இப்போ அதை விட கம்மியான இடங்கள்ல போட்டிட்டு இருக்காங்க. போன முறை 71% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது? 10 வருஷம் அதிமுக ஆட்சி அப்படின்ற ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி இவர் ஸ்டாலின் இன்னும் முதலமைச்சரே ஆகலையா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு காமனான ஆட்களும் நினைச்சு அப்படியெல்லாம் போட்ட ஓட்டே 71% தான். அப்ப அந்த 71% கூட இப்ப நீங்க தக்க வைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி சமயத்துல விஜய் மாதிரி ஒரு ஃபேக்டரும் உள்ள உடைக்கும் போது அதோடைய பாதிப்பு திமுகவுக்கு அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். ரமேஷ் பாபு சார், உங்களுக்கு வேற வியூஸ் இருக்கா அதுல? இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர் ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, முக்கிய பாரம்பரிய வாக்குகள், அதில் பெரிய சேதாரம் 2 கட்சிகளுக்கும் இருக்காது அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா கோர் ஓட்டு எவ்வளோ சதவீதம் வைப்பீங்க? அது சதவீதம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்கிற அந்த ஒரு 20% வச்சுக்கோங்களேன். 20 அதிமுக, வழக்கமாக 23, 25 அதிமுக எட்ஜில் இருக்கும், அல்லது டிஎம்கே எட்ஜில் இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருக்கு இல்லையா, சோ வரக்கூடிய பேர் மினிமம்ல கை வைக்க மாட்டாங்க, ரெண்டு தரப்புமே அது இழக்காது, அதுல பெரிதான பாதிப்பு சேதாரம் இருக்காது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதே சமயம் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ், அதாவது மாறக்கூடிய வாக்குகள், தேர்தலுக்கு தேர்தல் நடுநிலை வாக்காளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் ஆட்சியை மாற்றக்கூடிய வகையில் வாக்களிக்கக்கூடியவர்கள், தேர்தலுக்கு தேர்தல் மாறி வாக்களிக்கக்கூடியவர்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் எப்பொழுதுமே எப்படின்னா ஒரு புது கட்சியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதிகபட்சம் மெஜாரிட்டி. இப்போ 18 to 25 முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18 to 19 ஒரு 14 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் சேர்ந்திருக்காங்க. அவர்கள் இதுக்கு முன்னால் எப்படின்னா சீமானை ஒரு மாற்றாக பார்த்தார்கள். நாம் தமிழர் கட்சியை ஒரு மாற்றமாக நினச்சி, ஏன்னா 2 கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக வந்திருக்கிறார், இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு பேசுகிறதையும் கேட்டிருக்கோம், அதில் வாக்களித்ததையும் பார்த்துருக்கோம். ஸோ என்டிகேலேருந்து எரோஷன் இருக்கும், அதுலேயும் எரோஷன் இருக்கும், அதுலேயும் ஒரு சேதாரம் இருக்கும். அதே சமயத்தில் நகர்ப்புற பகுதியில் அர்பன் அண்ட் ரூரல் டிவைடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் உள்ள டிவைடில் நகர்ப்புற பகுதிகளில் திரு விஜய் அவர்களுக்கான வாக்குகள், which is a very interesting point. நம்ம கருத்து கணிப்புல கூட பார்க்குறோம், திரு விஜயோடைய பாப்புலாரிட்டி நகர்ப்புறங்கள்ல ரொம்ப உச்சத்தில் இருக்கிறத பார்க்குறோம். as it goes ஒரு டயர் 2 டயர் 3 அப்படிங்கும்போது 0ன்னு போராட்டி கூட எரோஷன் ஸ்டாண்டர்டா இருக்கிறது நீங்க பார்க்கலையா? இல்ல அப்படி ஆக்சுவலி கட்டமைக்கப்படுது அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்திற்கு அவர் தூத்துக்குடி போகும்போது அவருக்கு கேதரான க்ரௌடை பார்க்கலாம். கோயம்புத்தூர் எங்கே போனாலுமே ஆவரேஜாக பீப்புள் அளவுக்கு அதிகமாக வராங்க. இப்போ அர்பனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ் பீப்புள் கம்பேர் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சுப்போம். அப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்தே நம்ம ஷிஃப்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயே இருக்கிற க்ரௌடுக்கு, சென்னை மாதிரியான நகரங்களில் இருக்கிற க்ரௌடுக்கே அந்தளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவருடைய கோரே பார்த்தீங்கன்னா ரூரல் தான்றத அது ஸ்டாட்ஸ் கண்டிப்பாக சொல்லும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் தொடர்பு கொள்ளும் போது அவங்க அளவுக்கு அதிகமாக கருத்து கணிப்பு தான் மக்கள் தான் சொல்லணும். பட் சர்வே சஜஸ்ட் தி ஆப்போசிட், அவருடைய உச்சமான ஆதரவு நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வே ரிப்போர்ட்டு 2016 சர்வேல ஏடிஎம்கே 100 சீட் கூட வர மாட்டாங்கன்னாங்க. அவங்களோட கூட்டணி 203 சீட்ஸ் வந்தாங்க. ஸோ பீப்புள் 2011 சாரி. ஸோ பீப்புள் என்னென்னா இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட்டட் அமௌண்ட் ஆஃப் ஒரு பீப்புள் இருப்பாங்க. அவங்க யாருக்கு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி போல் பண்ணுறாங்களோ அந்த கான்சென்ட்ரேஷன் எங்கே போதோ அவங்க தான் மெஜாரிட்டி வின் பண்ணுவாங்க. ஓகே பார்த்திபன் சார், அவருடைய பாப்புலாரிட்டி உச்சத்தில் இருப்பது நகர்ப்புறங்கள்லையா கிராமப்புறங்கள்லையா, இல்லை இந்த ரீஜனல் வித்தியாசங்கள் இல்லையா? நகர்ப்புறங்க தாங்க, நகர்ப்புறங்களில் தான் அவருடைய பாப்புலாரிட்டி, அவருக்கான ரீச் அதிகமாக இருக்கு.
கிராமப்புறங்கள்ல இன்னும் ட்ரெடிஷனல் ஓட் பேங்க்ஸ் தான் இருக்கு. திரு விஜயகாந்த் வந்து ரூரல் சென்டர்ஸ்ல தான் அதிகமா எடுத்தார். குறிப்பா வட தமிழ்நாட்டில் அவருடைய பாப்புலாரிட்டி பீக்ல இருந்ததை பார்த்தோம். அது எலக்ட்ரல் பாப்புலாரிட்டியாகவும் மாறிச்சு. அது திரு விஜய் கிட்ட அந்த பேட்டர்ன் பார்க்க முடியுதா, இல்லை அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இல்ல, நான் வந்து யார்கிட்டயுமே இந்த பேரலல் டிரா பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்றதோ விஜயகாந்த் கூட கம்பேர் பண்றதோ அது எதுவுமே வந்து சரியா இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுமே புது தேர்தல். ஒவ்வொரு தேர்தலையும் நிறைய புது புது ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு. அன்னைக்கு இருந்த காலம் வேற, அவருடைய எதிராளிகள் வேற. அன்னைக்கு கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா அம்மையா இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த சினாரியோ வேற, எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்த சினாரியோ வேற. அப்ப இருந்த மக்கள், அப்ப இருந்த விஜய் ஃபேக்டர் அனலைஸ் பண்ணும்போது அவருடைய பாப்புலாரிட்டி உச்சத்துல நகர்ப்புறங்கள்ல தான் இருக்கிறத பாக்குறீங்க கம்பேர் டு ரூரல் ஏரியா. ஆமா, இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ்டா பார்க்கும்போது, டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா நகர்ப்புறங்கள்ல தான் அவருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு. கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் ஆதரவு குறைவா தான் இருக்கு. அதுலயும் இப்ப நீங்க வந்து திருச்சி, மதுரை கார்பரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அங்கேயே ரூரலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஆதரவு குறைவா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கோவை தெற்கு, வடக்கு 2 தொகுதியிலையும் விஜய் வந்து கடுமையான போட்டி கொடுக்கிறார். விஜயோட கேண்டிடேட்ஸ் யார் ஜெயிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சென்னையிலயோ திருச்சி மாதிரி இடங்கள்லயோ உச்சத்துல இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஓட்டிங் பேட்டர்ன் செட் ஆயிருக்காது நகர்ப்புறங்கள்ல. ஏன்னா இப்ப நீங்க ஒரு தொகுதி எடுத்து 1000 விளக்கு தொகுதியில இந்த ஜாதிக்காரங்க தான் இருக்காங்க, இந்த கம்யூனிட்டி தான் ஓட்டு போடுவாங்க, இப்படி நீங்க சொல்ல முடியாது. அங்க வந்து மிக்ஸ்டா இருக்கும். ஆனா நீங்க ஒரு கிராம பகுதிக்கு போகும்போது அந்த கம்யூனிட்டியும் அங்க இருக்கிற காலங்காலமா அங்க நிப்பாங்க. இப்ப நீங்க செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், இப்ப சேடப்பட்டி ஒரு மணிமாறன், நீங்க ஒரு பிடிஆர் இப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலங்காலமா அங்க நிப்பாங்க. ஒரு 3 தலைமுறையா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஃபேமிலி, இப்படி வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிருக்கும். அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நகர்ப்புறத்துல ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கேண்டிடேட் நிற்பாங்க. கட்சிகளே கூட வேற வேற கட்சிகள் நிற்கும். இப்ப பல்லாவரத்துல திமுக 2 முறை இருந்த இடத்த நீங்க வந்து தேமுதிகவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப அம்பத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க பாமகவுக்கு அதிமுக அலையன்ஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால காலங்காலமா இது ஏன் தொகுதி தான் அப்படின்னு திமுக காரரோ அதிமுக காரரோ பெருசா உரிமை கொண்டாட மாட்டாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க பெனிட்ரேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கிராமங்கள்ல போய் பெனிட்ரேட் பண்ணி ஓட்டா கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிரகாஷ் சார், நீங்க ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண வந்தீங்க. அதாவது விஜயகாந்த் விஷயத்தில் வந்து ரூரல் அந்த நார்தன் பெல்ட்டுக்குள்ளே விஜயகாந்த் கான்சன்ட்ரேட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, ராமதாஸ் வந்து மோசமாக விஜயகாந்தை எதிர்த்தார். அப்படி ஒரு போலரைசேஷன் வந்துருச்சோ. பாமக ராமதாஸ் எதிர்த்ததுனால விஜயகாந்த் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றங்களை அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஏரியாவில் டெவலப் பண்ணார். ஸோ விஜயகாந்துக்கு அதனால தான் அவர் விருதாச்சலத்தில் நின்னார். அவருடைய ஊர் வந்து விருதுநகர். விருதுநகர் தான் அவரோட ஊர். ஆனால் அவர் விருதாச்சலத்தில் அவர் வந்து நின்னார் அந்த மாதிரி. ஸோ இங்கே நகர்ப்புறங்களில் ஏன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னா அங்கே தான் தியேட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் கிராமப்புறங்கள் இல்லையா? கிராமப்புறங்கள்ல இல்லை, டிவியில் தான் சன் டிவியில் போட்டு 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 விஜய் படத்தை போட்டு போட்டு அந்த கலைஞர் டிவின்னு ஒன்று வந்தப்புறம் தான், அந்த கலைஞர் டிவி மக்கள் மயமானதுக்கு அப்புறம் தான் விஜய் படத்தை போட்டு 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 நான் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறேன் அப்படின்னு போகிறது வந்து அங்கே தான். நகர்ப்புறங்களில் தியேட்டர் எப்போவுமே ஒரு 4 நாள் ஷோ, 5 நாள் ஷோ ஃபுல்லாக தான் போகும் விஜய் படம். ரைட்டுங்களா? அது எவ்வளோ டிக்கெட், ஒரு ரசிகர் கூட்டம் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே ஜாஸ்தி. பொங்கலூர் மணிகண்டன் சார், பிரகாஷ் சாரோட ஏற்கனவே அனாலிசிஸ் ஒரு வீக் லிங்காக ஏடிஎம்கே உடைய ஓட்டை தான் அவர் அதிகமாக எரோட் பண்ணுவார், அவருடைய பொசிஷன் இங்கே பாருங்கிற. திரு ரமேஷ் சார் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கருத்தாங்க சரியானது. ஏன்னா அந்த அடிப்படை வாக்கு வங்கியை யாராலும் சுத்திக்க முடியாது. அதிமுகவில் என்ன காலமா இருந்தவங்க மாட்டி போடணும்னு நினைக்க மாட்டாங்க. திமுக அப்படித்தான் வாய்ப்பு. பட் அது மட்டும் தீர்மானிக்கிறது இல்ல தீர்மானிக்கிறது எப்போதுமே சார் அதிமுக திமுக வேண்டாம் என்ற வாக்கு 20% வாக்குகள் எப்பவுமே உண்டு. அது தொடர்ந்து யார் வந்தாலும் ஆதரிப்பாங்க. விஜயா வந்தாலும் சரிங்க. ஒண்ணு சார், ஒரு உதாரணம் சொல்றேன். கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி நினைவு பிஸ்டாம்சம் தலைமையில உருவாச்சு. அப்போ 12 நாடாளுமன்ற தொகுதியில தனித்து சிலிண்டர் சின்னத்தில் போட்டிட்டாங்க. இந்த பகையை பாத்தீங்கன்னா அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சியும் காணாம போய் அந்த கட்சி தான் வெற்றி பெறுகிற அளவுக்கு மிகப்பெரிய அலை. ஆனா 3ஆம் இடம் போனாங்க தேர்தல் முடிவு பிறகு. ஆனா அதுக்கு முன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பயந்தாங்க, வாக்கு கேட்டு போக்கே பயந்தாங்க. இது வெறுமனே ஒரு அலை மாதிரி தெரியுங்க. அது வந்து ஏமாற்றத்தை அடைய போறாங்க. ஆட்சி கூட அமைக்காம இருக்கலாம், பட் ஸ்பாயிலரா இருப்பாங்கல்ல, உங்களுக்கும் ஸ்பாயிலரா இருப்பாங்க தானே சார்? நீங்க நான் உதாரணம் சொல்றேன் சார். இப்ப யாரோ பேசும்போது சொன்னாங்க, அதாவது கொங்கு மண்டலத்துக்கு உதாரணம் சொல்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரிங்க,
21 சட்டமன்ற தேர்தலும் சரி, ஒரு தரப்பினர் அதிமுகவுக்கு முழுமையா வாக்களிக்கல. நான் யாருன்னு சொல்ல விரும்பல. ஒரு தரப்பினர் வாக்கு சுத்தம் வராமே, ஆனா அதிமுக ஒரு தரப்பு முழுமையா வாக்கை பெற்று வெற்றி பெற்றதுங்க. ஆனா அவர்கள் அனைவருமே திமுகவுக்கு முழுமையா ஓட்டு போடுறாங்க. ஆனா அந்த ஒரு தரப்பு இன்றைக்கு முழுக்க விஜய் போட்டிருக்கு. நான் என்னோட சொந்த ஊர்ல வாக்குச்சாவடி உட்கார்ந்து பார்த்தேன், யாருன்னு பார்த்தேன். ஏன்னா அந்த ஓட்டு முழுமையா திமுக போன ஓட்டு முழுமையா விஜய் போகுது. அப்போ யாரு பாதிப்பான்னு சொல்லுங்க. அவர் மறைமுகமா சொல்றாரு, மைனாரிட்டிஸ சொல்றாரு அவர். நான் யாரும் சொல்றேன் செல்வாக்குள்ள நான் இன்டர்பிரட் பண்றேன். ஓகே, இல்ல அது அதுல எரோஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அது நான் சொல்ல விரும்பல. அது அல்ல, நீங்க கொங்கு மண்டலத்துல வலிமையான இயக்கம் அதிமுக அங்க வந்து பலவீனம் சொன்ன கருத்து மிகப்பெரிய தவறு. தேர்தல் முடிவுக்கு பிறகு உணர போறாங்க பாருங்க. ஓகே, முழுக்க திமுக வாக்கை விஜய் பிரித்ததால் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக திமுகவுடைய கோர் ஓட்டர் பேஸ் தான் கூடுதலா பிரிக்கிறாரு. திமுக விழுந்த ஓட்டு சார் முழுமையா பிரிவுங்க. ஓகேங்க. இல்ல, விஜய் அவர்களின் வியூகமே அனைத்து தரப்பு வாக்குகளையும் பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய முக்கிய வியூகம். அதில் எல்லாருடைய வாக்குகளையும் பிரிப்பதற்கு தான் அவர் வந்து வியூகம் அமைத்து தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காரு. அதில் எப்படி வாக்குகள் பிரிய போகிறது என்பதை நம்ம வந்து முடிவுக்கு பிறகுதான் நம்ம அதை வந்து ஆணித்தரமாக நம்ம பேச முடியும். அதற்கு இடையில் வந்து அவரவர் விருப்பத்துகளை படி ஒரு திமுகவை வந்து பண்ணணும், அதிமுகவை பாதிக்கலாம் அப்படின்றது. அதே போல கூட்டணி அரசியல், இந்த காலகட்டம் வந்து ஒரு கூட்டணி அரசியல் காலகட்டம். அதனால தான் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணிக்கு, ஒரு சிறிய கட்சிகள் கூட ஒரு முக்கியத்துவம் பெற்று சீட்டுகள் பெற்று இப்போ வந்து தேர்தலில் நிற்கிறாங்க. ஏன்னா கூட்டணி அரசியல் இல்லை என்றால் இந்த அரித்மெட்டிக் அலையன்ஸ் என்பது ரொம்ப முக்கியத்துவம் ஆகிறது. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னும் முக்கியத்துவம் பெறும். ஏன்னா ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழ்நாடு நகருமா? கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இன்றைய சூழ்நிலையில் இல்லை, இந்த தேர்தலில் இல்லை. ஏனென்றால் ஒரு கிளியர் கட் வின்னர் தான் எமர்ஜ். கிளியர் கட் வெற்றி வாக்கு விகிதம், அதாவது வீதம் வந்து குறையலாம். 1000 ஓட்டு இப்ப கடந்த 2-3 தேர்தல்களாவே கட்சிகள் ஜெயிக்கிற மார்ஜின் குறையலாமே தவிர ஒரு கிளியர் கட் வின்னர், ஒரு மேஜிக் மார்க்கோட எமர்ஜ். அதுக்கான வாய்ப்பு கூட்டணி பலம் இல்லாம, கூட்டணி பலம் இல்ல. ஏன்னா கூட்டணி 2 கட்சிகள் வந்து கூட்டணியா போட்டிடுறாங்க. மீதி 2 கட்சிகள் 4 முனை போட்டியில 2 பேர் தனித்தனியா நிக்கிறாங்க. ஆனால் அவர்களால் வெற்றி கோட்டை தாண்ட முடியுமா? அதாவது கணிதமான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது, அது மறுப்பதற்கில்லை. அது நகர்ப்புறங்கள்ல வந்து ஒரு கூடுதலான வாக்கு சதவீதத்தை உருவாக்கலாம். ஆனால் அது வெற்றி பெறும் அளவிற்கு வருமா அப்படின்றது மட்டுமே கேள்விக்குறியாகுமா? அதை தாண்டி இதோடைய விளைவாக ஒரு கிளியர் வின்னர் எமர்ஜ் ஆறுவா அப்படிங்கிறீங்க? இல்ல இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் நோக்கி போகலாங்கிற ஒரு பார்வை இருக்கு, கூட்டணி ஆட்சி போகலான்ற பார்வை இருக்கு. எல்லா பார்வைகளுமே ஒரு தியரிட்டிக்கல் பாசிபிலிட்டி. சார் சொன்னது போல ரிசல்ட் தான் உண்மையை சொல்லும். பட் அது வரைக்கும் இந்த பாசிபிலிட்டி, அதுக்கான வாய்ப்புகள் என்ன, விருந்தினர்களுடைய பார்வைகளை பெறுவோம். நான் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க, அதுக்கு உங்க மாற்று பார்வைகள் இருந்துன்னா சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம அரங்கத்திலே பார்த்தீங்கன்னா திமுக வாக்கை தான் பிரிக்க போகிறாங்க, அதிமுக தான் வாக்கு பிரிக்க போகிறாங்க, சீட் கன்வர்ஷன் ஆகாது, இது மாதிரி எல்லா இதுவும் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு டேட்டா வச்சு சொல்கிறேன். அதெல்லாம் வேலிடிட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நான் வேலிடிட்டி இல்லை, கொஞ்சம் வெரிஃபை பண்ண விரும்புகிறேன். அதாவது 2001 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட்டணி வந்து 196 சீட் ஜெயிக்கிறாங்க. அவங்க வாங்கின ஓட் பேங்க் வந்து 31.4. 2011 சொல்லலாம், 2001 சொல்கிறேன். சரி. டிஎம்கே பார்த்தீங்கன்னா 30.9% போல் ஆயிருக்கு. தே கன்வெர்டட் ஒன்லி 31 சீட்ஸ். ஸோ 2 பேருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். ஆனால் இவங்க மெஜாரிட்டி அடிச்சிருக்காங்க. இதே ரெஃபரன்ஸை 2011 கொண்டு வரலாம். இது எதுக்கு இப்போ நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது டிஎம்கே வந்து அவங்க ஆட்சி காலத்திலேருந்து அடுத்தது வந்த இடம் இது எல்லாமே. நான் சொல்கிறது 2001 அண்ட் ஆல்சோ இன் 2011. ஸோ கன்வர்ஷன் ஆகும்போது அந்த ஆன்டி இன்கம்பன்சியில் இது வரைக்கும் இருக்க பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் அளவுக்கு அதிகமாக யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா திமுக தான். லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. யார் வேணா பாதித்தா பரவாயில்ல, இல்லை ஏடிஎம்கே இதுதான் நோக்கமா உங்களுக்கு? இல்லை, அப்படி சொல்ல திமுக ஓட்டை கட் பண்ணுறது தான் நோக்கம். அப்படி கிடையாது. இதை நான் இன்னும் ஏடிஎம்கேவுக்கும் வரப்போகிறேன். ஏன் அப்படின்னா, சரி இப்போ இவங்க சொல்கிறாங்களே ஒரு கான்க்ரீட்டான ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு. எஸ், அஃப்கோர்ஸ் 20% பிலோ 2 கட்சியும் போனதில்லை. 2 பேருமே ஆல்மோஸ்ட் மெயின்டைனிங் 30%. இப்போ விஜய் அவர்கள் புதுசாக வரும்போது புதிதான வாக்காளர்கள்ன்றது உருவாகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஆனால் எல்லா பாஸ்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஓட் பண்ணவங்க, அவங்க எல்லாமே இவங்க ஏற்கனவே இருக்க பிளேயர்ஸில் தான் போல் பண்ணியிருப்பாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, ஈவன் என்டிகே ஆகட்டும். ஸோ இன்றைக்கி வந்து 4 பீப்புளில் தான் வந்து டோட்டலி கண்டஸ்டிங் பிளேயிங் த கேம். அப்படின்னா 3 இடத்துல இருந்தும் தான் வாக்கு வரப்போகுது. இதில் திமுக அளவுக்கு அதிகமாக எங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்கோ, இப்போ நாங்கள் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அளவுக்கு அதிகமாக ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? ஈவன் தோ 15 lakhs ஓட்ஸ் வந்து
இவ்வளோ சீட் கன்வர்ஷனை கொண்டு வரும்னு. அப்போ மக்கள் என்னைக்கு ஜெயிக்கணும்னு ஓட்டு போடுறாங்களோ அப்போ அங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்தவங்களே எடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 சீட்ஸ் வந்து ஏடிஎம்கே வச்சுருக்காங்க, ஒரு எம்எல்ஏஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த தொகுதியில் ஏடிஎம்கேவோட போல்ஸை தான் ஜாஸ்தி எடுக்க போகிறாங்க. மீதி இருக்கிற தொகுதிகளில் டிஎம்கே வந்து ரூலிங்கில் இருக்காங்க எம்எல்ஏஸ்னும் போது அங்கே வந்து அதை தான் அதிகமாக எடுக்க போகிறாங்க. நீங்கள் பார்த்திபன் சார் சொல்கிற லாஜிக்கோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை எஸ் டெக்னிக்கலி அதான் வேலிட் ஆகும். ஏன்னா அங்கே ஏற்கனவே இருந்தவங்க வரக்கூடாது, புதுசாக ஒருத்தவங்க வரணும்னு ஜெயிக்கிறது. இப்படி யோசிச்சு பாருங்களேன், அதிமுகவில் ஜெயிச்ச அந்த 60 லட்சம் பேர் ஒரு அதிமுக தோல்வியிலையும் வென்றவங்க. ஸோ அவங்கள பாதிக்கிறது எளிமையா? ரிப்பீட்டடாக வந்து ஒரு சில எம்எல்ஏஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ்லாம் கண்டஸ்ட்டில் ஜெயிச்சிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்கள டிஃபீட் பண்ணுறது உண்மையிலே கஷ்டம். திமுக திரு ஐ பெரியசாமி போன்றோர் கம் வாட்மி என்னால அடிச்சாலும் என்ன சுனாமி அடிச்சாலும் ஜெயிக்கிறவங்க, அவங்க நிலை மாற்ற. அதாவது ஈஸியஸ்ட் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து யாருக்கு வந்து ஹையர் அப்பர் ஹேண்ட் இருக்கு? டிஎம்கே. இன்னைக்கு டெஃபினெட்லி தே ஆர் லூசிங் இன் மெனி கான்ஸ்டிட்யூன்சிஸ். அது கன்ஃபார்ம். இந்த எஃபெக்ட் கூட கொடுக்கலாம்ல, ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட்ல அதிமுக 3ஆம் இடம் போய் இல்ல தாவேகா 2ஆம் இடம் சில இடங்களுக்கு வந்து வெற்றியும் பெறாம ஒரு சூழல் உருவாகலாம். அதுதான் அந்த சொன்ன அந்த 15 lakh votes இந்த பக்கமும் போகும் அந்த பக்கமும் போகும். அது ஏன் இந்த பக்கம் வரக்கூடாது? இப்போ இவங்க சொல்ற மாதிரி இவர் பிரிப்பார் ஏன் ஜெயிக்க மாட்டாருன்னு எப்படி வேலிடா சொல்ல முடியாது. இன்னொன்று ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லிடுறேன். 2016ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓட்டர்ஸ் வந்து 5,82 lakhs. இன்னைக்கு வந்து 5,73. 2016ல போலானது 4,35. அதாவது என்ன அர்த்தம்னா அந்த எலெக்ஷனும் இந்த எலெக்ஷனுக்கும் ஓட்டர்ஸ் வேரியேஷன் ரொம்ப ஜாஸ்தி இல்லை. ஆனால் இந்த தடவை போலானது ஆல்மோஸ்ட் 50 lakhs அதிகம். அப்போ யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சார்? ஒரு நிமிஷம் சார். சேம் அமௌண்ட் ஆஃப் டேட்டாலாம் அதிகம்லாம் கிடையாது. சேம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா 2016 அதான் இவங்க எஸ்ஐஆர் வச்சு சொல்றாங்களே ஒரு கதை, நான் அதுக்கு முன்னாடி வச்சே சொல்றேன். முன்னாடி வச்சே சொல்றேன். அன்னைக்கு இருந்த சூழல் வேற, இன்னைக்கு இருந்த சூழல் how do we நம்ம வந்து செரி பிக் பண்ணி இல்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ் தான். இப்போ இவங்க அலையன்ஸ்லாம் ஏன் மீதி பார்ட்டிகள் போனாங்க? அன்னைக்கு 4 ஆப்ஷன் இருந்தது. அன்னைக்கு அன்புமணி இருந்தாரு, ஒரு பக்கம் மக்கள் நல கூட்டணி இருந்தது. ஆமா, சீமான் 2016ல கலந்து வந்துட்டாரு. அதாவது அவர் 1% செக்யூர் பண்ணாரு. இவங்க 2 பேரும் சொல்றதுல பாத்தீங்கன்னா ஒரு திமுக எதிர்ப்பு அல்ல பிரம்மாண்டமா எழுந்து வந்து நிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரக்சர்ல தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது நீங்க சொல்றது சார், அது இல்ல, அந்த மாதிரி இல்ல சார். நீங்க சொல்ற மாதிரினா இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே செய்யல சார். இவங்க சொல்றத கன்செக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா விஜய் சீஃப் மினிஸ்டர், புசி ஆனந்த் நிதி அமைச்சர், இன்னொருத்தர் போக்குவரத்து துறை அமைச்சர், அமைச்சரவை பட்டியல் போட்டதுதான் நடக்கும். வந்து ஓட்டு போல ரைட்டுங்களா? போலாயிருக்கு, ஓட்டு போலாயிருக்கு, இன்னும் ரிசல்ட் வரல. இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா சேஞ்ச் ஓட் ஃபார் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி வேவ்லாம் இங்க இல்ல. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆனா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் காந்திஜியே கவர்மெண்ட் வச்சிருந்தாலும் 5 வருஷம் பொறுத்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி எப்படி ஃப்ளேர் ஆகுது, எப்படி போலாகுது? இவங்க வந்து எப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க யார் நிற்கிறா, எந்த ஓட்டு சாவடியில் யார் இருக்கிறா, எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் எதுவுமே ஆன்டி இன்கம்பன்சி கணிசமா இருக்குன்னே வச்சுப்போமே. அது வந்து ஒட்டு மொத்தமா விஜய்க்கு வந்துடாது இல்லை. அதிமுக தன்னுடைய பேஸ் ஓட்டை இழக்காது இல்லை. யூ வில் ஷேர் இட். அப்படி இருக்கும்போது இந்த விக்டரி மார்க்கை எப்படி தொடுவீங்க? நீங்க கணிசமான ஓப்பனிங் பெற்றிருக்கலாம், பட் வின்னிங் இஸ் another கேம் ஆல்டுகெதர். என்னைக்குமே வந்து ஒரு 2 கேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட்டணி இவங்க கூட மெஜாரிட்டியா போயிட்டாங்க. நான் சிம்பிளா சொல்றேன். ஏன்னா இந்த கூட்டணியா இருந்தவங்க எல்லாம் தனியா ப்ளே பண்ணும்போது ஒரு பேங்க் எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து நம்மளால தனியா எதுவும் பண்ண முடியல. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் டீம்னு விஜய் அவர்கள் வந்து இங்க ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கேருந்து அங்கே மாற்றி போடுவாங்க, அங்கேருந்து இங்கே மாற்றி போடுவாங்க. ஒரு 10 to 15% இவங்க வந்து இவங்களோட கோர் ஓட் பேங்கர் கிடையாது, யார் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுறவங்க. இது இல்லாமல் அதர் ஓட்ஸ் போது பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் 3rd front 4th front-க்கு போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கான்சென்ட்ரேட்டடா விஜய்க்கு போட்டுருக்காங்க. இல்ல அது குறைஞ்சபட்சம் ஏன் சீமானுக்கு போட்டுருக்க மாட்டாங்க? சீமான் ஓட்டு இல்ல குறைஞ்சபட்சம் காலாகாலமா டெஸ்டட் பேஸ் வச்சிருக்கிற அண்ணாதிமுக 8.5% வந்து 2024 உடைய வேல்யூ சொல்றாங்க. வேல்யூ ஆமா 8.5%. இல்ல அது குறையுதுன்னே வச்சுப்போம். அண்ணாதிமுக குறையுதுன்னு வச்சுப்போம். அது வந்து ஒட்டுமொத்தமா விஜய் நோக்கி வந்திருக்காது இல்ல. இல்ல எல்லாமே வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் போலிங் பர்சன்ட் 100 கன்வெர்ட் பண்ணிப்போம். இப்போ இருக்கிற இவங்க ஆல்ரெடி பாஸ்ட் இதே இப்போ எம்பி எலெக்ஷன் ரெஃபரன்ஸ் வந்ததுனால 20% தான் ஏடிஎம்கே செக்யூர் பண்ணியிருக்காங்க.
இப்ப டெக்னிக்கலி அப்ப எங்க இருந்து ஓட் அங்க ஒரு நிமிஷம் எம்பி எலெக்ஷன்ல ஒரு பிளேயர் இருந்தாரு, அவர் 18% ஓட்டு வாங்கினாரு. ஃபேவரட் பிளேயர் அண்ணாமலை வாங்கினாரு. அவர் எங்க போனாரு? இல்ல எத்தனை சீட் அந்த பாசிபிலிட்டி பார்க்கணும். அண்ணாமலை இல்ல அந்த எலெக்ஷன்ல என்டிஏ ஒரு அலையன்ஸா வாங்கினது, விஜய் ஒரு கட்சியா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பாசிபிலிட்டி தானே சார். இப்போ அவர் என்ன அதோட அவுட்கம் அதிமுக பாதிக்கப்பட்டு திமுக பலன் அடைஞ்சது. நம்ம வந்து எல்லாமே பாசிபிலிட்டி தான் சொல்றோம். இப்போ இவங்க சொல்ற மாதிரி வந்து டிஎம்கே தான் மெஜாரிட்டி சொல்றாங்கன்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நாங்க இல்லன்னு சொல்றோம். நாங்க சொல்ல டிஎம்கே மெஜாரிட்டி உங்க வியூ என்ன சார்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாமா? எல்லாரோட வியூவும் கேட்பேன்னு நினைக்கிறேன். அண்ணாமலையோட என்டிஏ போன எலெக்ஷன்ல வாங்கின எஃபெக்ட் விஜய் ஒரு கட்சியா வாங்கி அதே அவுட்கமா கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதனால தான் நம்ம 15% சொல்றோம் ஓட்டு. அவங்களுக்கு வந்து சில தொகுதிகளில் கூடுதலாக பெறலாம். ஆனால் ஆவரேஜாக சொல்கிறேன், 234 தொகுதியிலும் சேர்ந்து 15% உட்பட்டு தான் அவர் வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று சார், மாற்றத்திற்கான 2 கட்சிகளும் வேண்டாம், ஒரு 3வது புதிய சக்தி தான் நமக்கு வரணும் அப்படின்ற கள சூழல் இந்த தேர்தலில் இல்லை. அப்படிதான் பிரதிபலிக்குது. இந்த தேர்தலுக்கு அது வந்து என்னன்னா புதுசா ஒரு கட்சி வந்திருக்குன்னா எப்பயுமே ஒரு ஆரவாரம், இன்னொன்னு ஆன்லைன் பிரசன்ஸ் குறைஞ்சபட்சம் ஏத்துப்பீங்கல்ல. கடந்த முறை என்டிஏக்கு இருந்த ஆரவாரத்தை விட அதிகம் அப்படின்னு ஏத்துப்பீங்க தானே 24ல? இல்ல அது சார் என்டிஏ ஆரவாரம் இதுல அதிகம் சார். அப்படியே என்னன்னா என்டிஏ ஆரவாரம் அதிகம் சார். அண்ணாமலை முதல்ல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஓரளவுக்கு மேல வந்து கருத்துக்களை வந்து ஆரவாரம் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு புதுசா வந்திருக்காரு, ஒரு பெரிய பெரிய பிரபலம். அந்த அடிப்படையிலையும் அவருக்கு வந்து நிறைய விளம்பரங்கள் ஏற்கனவே நிறைய போய் சேர்ந்துருச்சு. சார் ஏற்கனவே குறிப்பிட்டார், படத்தின் மூலமா படம் வந்து நிறைய பாத்தீங்கன்னா அதனால தான் விஜய கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எளிதாக இருந்தது. மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா விளம்பரம் கூட கொடுக்கல. சொல்றேன், விஜய் அவர்கள் விளம்பரம் கூட கொடுக்கல. அவர் கொடுக்கல. நீங்க ஊர் பூரா பரவிடுச்சு உங்க கட்சின்னு, ஸ்டாலின் தான் வராருன்னு நொடி ஆட் போட்டது எந்த பார்ட்டி? அவர் கொடுக்கல. பார்த்திபன் சார் இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்களா? யூ டிடெஸ்ட் தட் இந்த பழைய கம்பேரிசன்ஸ் நீங்க வெறுப்பீங்க. பட் ஆனாலும் ஐ அம் டிராயிங் யூ டு 2024 என்டிஏ அண்ட் விஜய் எப்படி ஒப்பிடுவீங்க? எங்க ஒத்து போறாங்க, எங்க வேறுபடுறாங்க? இல்ல ஒப்பிடவே கூடாதுன்னு சொல்றேங்க. சில நம்பர்ஸை நம்ம ஒரு ஐடியாவுக்கு பேட்டர்ன் ஸ்டடி பண்றதுக்கு எடுத்துக்கலாமே தவிர அதை வச்சு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பாசிபிலிட்டிஸ். ஸோ இதுல எது வேணாலும் நடக்கலாம். நம்ம பேசாத ஏதாவது ஒரு புது பாசிபிலிட்டி கூட எமர்ஜ் ஆகி வரலாம். நான் வந்து கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னோ இல்ல அதிமுக தான் ஜெயிக்க போகுதுன்னோ சொல்லவே இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம பலதரப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசும்போது விஜய்னு ஒரு புது ஃபேக்டர் வரும்போது அந்த புது ஃபேக்டருக்கு எங்கேருந்து ஓட்டு வருது அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க மேல அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியை அவர் அறுவடை பண்றாரு அப்படின்னு சொல்றோம் ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க செக்டார் வைஸா பிரிச்சீங்க அலை வீசுதுன்னு தானே அர்த்தம். பார்த்திபன் சார், யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள அடிச்சாங்கன்னா மாற்றத்துக்கான அலை வீசுதுன்னு தானே அர்த்தம். மாற்றத்துக்கான அலை இங்க இல்ல, வீசல. இல்ல சார், விஜய்க்கு ஓட்டு வருது, வீசவே இல்ல. விஜய்க்கு ஓட்டு வருது, மாற்றத்துக்கான அலை இங்க வீசல. யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள அடிக்கிறாங்க அப்படின்னா மாற்றத்துக்கான அலை இங்க இல்ல சார். அலைன்றது நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து சேஞ்சா மாறுற அளவுக்கெல்லாம் அலை இங்க தமிழ்நாட்டுல இல்ல. அது அதிமுக ஆதரவு அலையும் இல்ல, திமுக எதிர்ப்பு அலையும் இல்ல, அந்த மாதிரி எந்த அலையும் இல்ல. விஜயுடைய ஆதரவு அலைன்னு விஜய் ஆட்கள் சொல்றாங்களே அந்த அளவுக்கு ஆதரவு அலையும் இல்லை. நாம ஏற்கனவே நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி மாற்றத்துக்கு இங்க ஒரு 10% ஓட்டு போடுறாங்க. அந்த 10% தான் மற்றவங்களா எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல மேஜர் ஷேரை விஜய் எடுத்துக்கிறாரு இந்த முறை. அது இல்லாம ட்ரெடிஷ்னலாவே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுற ஆட்கள்ல இருந்தும் ஒரு பகுதி வந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகுது. இது கடைசியில எவ்வளவு நம்பர்ல வந்து நிக்கும் அப்படின்றது நம்ம யாராலையுமே உறுதியா சொல்ல முடியும். எங்க கூடுதலா பாதிக்குதுங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? திரு பொங்கலூர் மணிகண்டன் சார், உங்க சுருக்கமா உங்க கருத்தை சொல்லுங்க. நான் மூவிங் டு தி அதர் ஏரியாஸ். 2024ல அண்ணாமலை பில் பண்ண என்டிஏ உங்களுக்கு ஏற்படுத்திய பாதிப்பை ஏன் இந்த முறை திரு விஜயோடைய அணி ஏற்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்க வைக்கக்கூடிய காரணம், அதாவது அந்த தேர்தலை நீங்க ஒப்பிட முடியாது. அதாவது அது வந்து நாடாளுமன்ற தேர்தல், அது வந்து பிரதமர் யார் என்பதற்கு முடிவு என்று செய்ய தேர்தல், அது மோடியா ராகுலா என்று தமிழ்நாட்டை பொறுத்த வந்தது, அதுக்கான தேர்தல். இன்றைக்கு அப்படி இல்லை. ஸ்டாலின் வேண்டாம் என்கிற ஒற்றை நோக்கத்துல ஒரு அணி, இன்னொன்று நான் முதலமைச்சராக போறேன்னு சொல்லக்கூடிய திரு விஜய். நிச்சயமாக விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பியதா அந்த அலையே தமிழ்நாட்டில் இல்லைங்க. அதாவது வந்து நம்ம 4ஆம் தேதி வரப்போகுது, இப்ப நம்ம என்ன பேசினாலும் அது வீண்தான். ஆனாலும் தெளிவா சொல்றேன், இது பதிவுதான்.
26 என்ற தேர்தலை பொறுத்தவரையில் விஜய் கணிசமாக பிரிப்பார். 15% வாக்கு நிச்சயமா உண்டு அவருக்கு, குறைவல்ல. விஜயகாந்தை விட கூடுதலாக அவருக்கு விளம்பரம் உண்டு, அதெல்லாம் மறுக்க முடியாது. மக்களோட எளிதாக போய் சேர்ந்திருக்காரு. ஆனால் பாரம்பரியமாக வாக்களிக்கூடியவர்கள் இவர்தான் சரியான நபர் என்றெல்லாம் வாக்களிக்கல. அதிமுக வாக்கு உறுதியா இருக்குது. திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வாக்கை அதிமுக எப்போதும் பெறுங்க. அந்த வாக்கு அதே தானே விஜயம் குறி வைக்கிறாரு. இல்ல அது உங்கள்கிட்ட அவர் பகிரும் போது பாதிப்பு உங்களுக்கு இல்லையா? அதுல 2 கட்சியும் வேண்டாம் என்ற வாக்கை நிச்சயமாக விஜய் பெறுவார். அதைத்தான் பிரதானமா எடுக்கிறாரு நீங்க பாக்குறீங்க. அதுதான் வாங்குறாரு. சரி, ஓகே ஓகே. ஜேம்ஸ் சார், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். யூ ஆர் செட்டிங் த பார் டூ ஹை. நீங்க இவங்க எல்லாமே ஏத்துக்கிற விஷயம், எந்த ஒரு புதிய சக்திக்கு இல்லாத ஒரு ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு. ஆட்சி இந்த மார்க்கை தொடுவது, முதல் எலெக்ஷனில் தொடுவது அப்படிங்கிறது அன்ஹர்ட் ஆஃப் இந்த ரீசன்ட் டைம்ஸ். நீங்கள் ஒரு டீசன்ட் வெற்றியை தாண்டி ஆட்சி அமைக்கிறது தான் இலக்கு அப்படின்னு சொல்லும்போது, இஃப் சம்திங் ஃபால் ஷார்ட் ஆஃப் தேட், அது பாதிப்பாகவும் பின்னடைவாகவும் பார்க்கப்படாது. சார், ஒரே ஒரு ஓட்டு வாங்கினாலும் இட் இஸ் அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா அந்த ஓட்டு வேற ஒருத்தங்களுக்கு இது ஒரு நாள் வரைக்கும். ஸோ விஜய் என்ட்ரியை வந்து இஸ் கெய்னிங் அட்வான்டேஜ் தான். எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் இவங்க சொல்லிட்டோம், சீட் கன்வர்ஷன் இல்லை, இவ்வளோ % தான் ஓட்டு, ஹவெவர் இட் இஸ். ஆனால் அதோடைய டாப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம அசெண்டிங் ஆர்டர்லேருந்து அப்படி வருவோம், மேலேருந்து கீழே எடுத்துப்போம். கீழே இவங்க சொல்கிறது என்ன, ஒரு 15% செக்யூர் பண்ணுவாங்க, சீட்டாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு டாப் என்ன இருக்குது, இவ்வளோ % அவங்க செக்யூர் பண்ணி டாப் ரொம்ப பெருசு சார். அதுக்கான போல் நடந்திருக்குங்கிறத 30% ஆஃப் உமன்ஸ் கண்டிப்பாக போல் பண்ணியிருக்காங்கன்னு கான்கிரீட்டாக சொல்ல முடியும். பெண்களில் 30%. ஜெண்டர், ஆமாம், பெண்களில் டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட். இல்லை, அது எல்லாம் உங்களுக்கு வந்துருமா? 30% நான் சொன்னது. 30% கேட்டகரி எல்லா ஏஜும் எடுத்துக்குவோம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு புள்ளி விவரத்தில் 45% வந்து டிவிக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப புள்ளி வரும் நிறைய இருக்குது, எல்லாருமே போட்டிருக்காங்க. ஒரு சேனல் தான், நான் அந்த பேர் சொல்ல விரும்பல. அதில் வந்து 40% வந்து டிவிக்கு இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நான் 30% தான் சொன்னேன். எஸ், அதுதான் சார் சொல்ல வரும். சார், இது புள்ளி விவரம். ஆனால் பதிவானதும் அதே அளவுக்கு தான். இன்னொன்று, இப்போ இவங்க சொல்கிற மாதிரி எங்கே கேட்டாலும் குடும்பமாக வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு. இல்லை, நான் சொல்லிடுறேன். அப்போ அதோடைய டாப், இஃப் இன்கேஸ் இது நடந்தது அப்படின்னா இவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே தாண்டி ஒரு அலை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் எலெக்ஷன் தான். இல்லை, ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற அவங்களோட விருப்பம் எனக்கு கொஞ்சம் ஆம்பிஷியஸ் நினைக்கிறீங்களா பார்த்திபன் சார்? ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியலங்க, லாஜிக்கலா பார்க்கும்போது. சரி, அது வந்து எவ்வளவு பேர் போய் போட்டாங்க. யாருக்கு அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க அப்படி சொல்ற மாதிரி டிவிக்கு சீட் வச்சிட்டு இருந்தா மேபி யூ கேன். எஸ், அதான் சொல்றேன். இந்த எலெக்ஷன் இட் இஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிவிக்கு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திபன் சார், ஒரு நிமிஷம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கணக்கு எடுத்திருக்கு. அதாவது அதில் வந்து 130 சீட்ஸ் வந்து டிஎம்கே வருதுன்னு வைங்க. ஆனால் அந்த கணக்கையும் கேளுங்க, வெளியிட்டு இருக்காங்களா? வெளியில் இட் இஸ் அன் அசம்ஷன். 80 சீட்ஸ் டு ஏடிஎம்கே அண்ட் 30 சீட்ஸ் டு டிவிகே. டிவிகேவும் 30 சீட்ஸ் வர்ற கண்டிஷனில் வரும்பொழுது அங்கே வந்து நிறைய துணை முதலமைச்சர்கள் வராங்க. சௌமியா அன்புமணி, முருகன், அது மாதிரி நிறைய வராங்க. அதை தாண்டி they will form the government with the help of TVK. ADMK, BJP will form the government with the help of TVK. இப்போ இன்னைக்கு நம்ம பேசுறது எல்லாமே அர்த்தமற்றதான்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங், ஒரு வாய்ப்பு வரும்னா என்டிஏவோட அலைன் பண்ணாது டிவிக்கு, என்ன விருப்பம் வந்தாலும் என்ன கோரிக்கை வந்தாலும். ஒரு சின்ன சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிவிக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு 30 or 40 எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு 40 சீட்ஸ், ஏடிஎம்கே 80, பிஜேபி அதில் எவ்வளோ ஜெயிச்சிருப்பாங்க? ஒரு 4, 3. நீங்கள் பிஜேபி இல்லை, நான் சொல்லிடுறேன், நீங்கள் பிஜேபி கழட்டி விடுங்க, நான் வரேன்னு சொல்லலாமா? ஒருவேளை இந்த மாதிரி கட்டமைக்கிறதே வந்து ஒரு விஷயம், அப்படி ஒரு கண்டிஷன் வரலாம். நெகோசியேஷனே பண்றது வந்து யாருன்னா பிஜேபி தான். ராமதாஸ் அவங்க யாருமே ஒத்துக்கல சார். ஆஃபிஷியலி சத்துவாலேன்னு ஒரு மினிஸ்டர் ஆஃபிஷியலி யாருமே ஒத்துக்கல. ஸ்பீக்கிங் சார், தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இப்படி விஜய் கோர்றார். ஏன்னா அவருக்கு பார்லிமெண்ட்லயும் மைனாரிட்டிஸ் ஓட்டு எடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அது ஒத்துக்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவு? 4 வருஷம் கவர்மெண்ட் போட்டும் சார். இவங்க 2 பேரும் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளியில போயிட்டு நாங்க தனியா ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு 2031ல போலாம்ல. அதாவது பிஜேபியால இங்க ஒரு சேஞ்ச் ஆகுதுங்கிறது நீங்க கிரியேட் பண்ற நரேஷன். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடையாது. ராமதாஸ் சத்வாலே அததான் சார் சொல்லிட்டு போய் தமிழ்நாட்டுல மக்கள் இதுவரையும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ராமதாஸ் சத்வாலே அந்த அலையன்ஸ்ல யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அவர் தான் டிடி விதிநகரனை பத்தி 100 கருத்து கூட்டணியில் இல்லாத போது சொன்னார்.
கோ கொரோனான்னு கோஷம் போட்டவர் தான். எனக்கு இன்னும் டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் வந்துருவாங்கன்ற டவுட் தான் இருக்கு. ஏன்னா அவங்க தான் அடிக்கடி வந்து விஜய் அவர்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, தொங்கு சட்டமன்றம்னு இப்ப இந்த நிறைய முறை பேசுறோம். அது ஒரு பாசிபிலிட்டியா தமிழ்நாட்டில் இருந்ததே 1952 அப்படின்னு நினைக்கிறேன். இஸ் இட் அ பாசிபிலிட்டி? ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ஒரு டிசைசிவ் மேண்டேட். அங்க அசெம்பிளி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஓட்டிங் பேட்டர்ன்றது எப்பவுமே டிசைசிவ் தான். அதாவது ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பை வழங்கக்கூடிய இதுவரைக்கும் அந்த தன்மை இருக்குது. இப்போ வந்து ஈக்குவலாக இப்போ அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட களம் மாறலாம் செயல்பாடுகளை பொறுத்து. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கும்போது அது வந்து அவர்களுக்கு வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி. 15% வந்து யாருமே வந்து ஆரம்ப கட்டத்தில் கட்சி தொடங்கி முதல் தேர்தலில் அந்த அளவுக்கு வாக்குகளை பெறவில்லை. அது வாங்குவது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் ஒவ்வொரு புதிய கட்சியும் இப்போ தனித்து நிற்கும் போதோ அல்லது எல்லா கட்சிகளுமே நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட சொல்லி தான் எப்போவுமே வாக்குகளை கேட்பாங்க. அது அவர்களுடைய உரிமை, அடிப்படை உரிமை. என்ன சொல்கிறாங்க, எவ்வளவு வாக்குகள் இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுத்து தான் வர்றாங்க. ஆனால் அது அதிகபட்ச வாக்குகளை பெறுவதற்கான ஒரு உத்தியாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் பெறக்கூடிய வாக்கு என்பது ஆவரேஜாக 234 தொகுதிகளையும் சேர்த்து 15% வரை, அது வந்து 11 to 15% வரை, 15 அதிகபட்சம் 15% பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது சீட்டாக மாறுமா அப்படின்றது மட்டும்தான் கேள்விக்குறியாக. ஒருவேளை மாறாம இருந்தான்னா அவருக்கு என்ன யூஸ்? அவர் எல்லாரும் வியப்போட பார்ப்பாங்க ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படின்னு. எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, வெவ்வேறு பார்வை கொண்டவங்க. பட் அது சீட் வரல அப்படின்னா அவர் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. ஸோ நோஸ் அதே மாதிரி இல்லை, அது அண்ணா ஜெயலலிதாவும் அடிக்கடி எல்லாரும் சொன்னதுதான். இந்த தேர்தலில் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு விஜய் சொன்னது கிடையாது. இல்ல இன்னொன்னு சரி, அவங்க சொல்றது எல்லாத்துலயும் ஒரு தியரி ப்ரூவ் ஆயிருக்கு. என்னன்னா ஒரு வீட்டுல ஒரு விஜய் இருக்காங்கன்ற ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்க வந்து எவ்வளவு மறுதளிச்சாலுமே இட் வாஸ் ப்ரூவன். ஓகே, இறுதியா திரு பார்த்திபன்ட்டையும் பொங்கலூர் டிக்கெட் நினைக்கிறேன். பார்த்திபன் சார், ஹங் அசெம்பிளி இல்ல, ஹங் அசெம்பிளிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஹரி. ஒன்று, விஜய் பிரிக்கிறதுனால திமுக, இப்போ பிரகாஷ் சார் சொல்ற மாதிரி திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கணும், இல்லைன்னா அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கணும். தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்லை. அண்ணா சொன்னதை போல் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்றது அவருக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, சீமான் அண்ணா சொல்ற மாதிரி ஜெயித்தால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சின்ட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போனோம். முதல் முறையா போட்டிடுற ஒரு கட்சி முதல் தேர்தலிலேயே 15% மேல வாங்குறதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட வேலைகளை அவங்க பார்க்க போகணும், அவ்வளவுதான். ஓகே, பொங்கலூர் சார் இறுதி கருத்து. நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிற மாதிரி இல்ல சார், வீட்டுக்கு ஒருவருங்கிற வாக்கு எல்லாம் எங்கேயுமே இல்லைங்க. 2.5 கோடி வாக்கு. பையனே பெரிய விஜய் ஃபேன் தானே, அவரு உங்களை கேட்கலையா? மாத்தி சொல்லியா சார்? நீங்க என்னுடைய பையன் தெளிவா சொல்றாங்க சார், விஜய் நிச்சயமா பையன் தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு பையன் சஞ்சய் சார், நீங்க 1/2 மணி நேரம் பேசினா கூட விஜய்க்கு அரசியல் ரீதியான ஆதரவு இல்லை. உண்மை சொல்ல விஜய் அப்படி நீங்க மண்டே கழுவி வச்சிருப்பீங்க, எல்லா அப்பா அம்மா கழுவி வச்சிருப்பாங்க. நான் சொல்லி கேட்கிற வகையில் பையன் பலகீனமா இல்லைங்க. என்னுடைய பையன் சஞ்சய் வந்து நிச்சயமா விஜய் ரசிகர் இருந்தவர், ஆனா முழுக்க அரசியலுக்கு அவர் பொருத்தமானவர் அல்ல என்று தெளிவா சொல்றாங்க. அதான் என்னுடைய கருத்தும், அதான் மக்கள் கருத்தும். அதுதான். சரி, நிகழ்ச்சி முடிச்சு போன் பண்றேன், அப்பயும் அதே தான் சொல்றீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் பார்த்த நேயர்களுக்கு நன்றி. அவர் சொல்வது போல திரை விஜய ஒரு மாதிரியாகவும் அரசியல் விஜய வேற மாதிரியாகவும் பார்க்குறவங்க இருக்கலாம், இல்லை எல்லாம் ஒன்றா சேரலாம். அவர் ஸ்பாயிலராக இருக்கலாம், டிஸ்ரப்டராக இருக்கலாம், இல்லை எந்த வாய்ப்பும் உண்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே சொன்னது போல் இன்றைக்கி பேசுறது எல்லாமே தியரிட்டிக்கல் பாசிபிலிட்டி தான். மக்கள் தீர்ப்பு என்ன, மகேசன் தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிற நாட்கள் ரொம்ப நெருங்கிடுச்சு. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் பார்த்த நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.